இன்று கடவுளின் வார்த்தை. நாள் 26/1/26. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. 10ஆம் வசனம். உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களை புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமனாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 11ஆம் வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரக் குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 12ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். 13ஆம் வசனம். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். 14ஆம் வசனம். தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பெயர்செபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோஷத்தின் மேல் ஆணையிடுகிறவர்கள் விழுவார்கள், இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். அவர், நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டலத்தினால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதுமில்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதுமில்லை. 2ஆம் வசனம். அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலுமிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். 3ஆம் வசனம். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கெல்ல தீமைக்கென்றே வைப்பேன். 5ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தைத் தொட அது உருகிப்போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தைப் போல் வெள்ளமாகும். 6ஆம் வசனம். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திர தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாரத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமேன்.